உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். ஆமென். கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே தாவீது நானோ உடைய வல்லமையை பாடி காலையிலே உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு போற்றுவேன்றார், புகழுவேன்றார். ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, நெருக்கம் உண்டான நாளிலே எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் ஆமாம் என் பெலனும் ஆனீர் அப்படின்றார். அதனால உம்மை கீர்த்தனம் பண்ணி உம்மை பாடுவேன். அல்லேலூயா. எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறவரே, உம்முடைய கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்றார். எனக்கு எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறீர்? கிருபையுள்ள தேவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிருபையை சொல்றார். ஆண்டவருடைய கிருபையை முக்கியத்துவப்படுத்துறார். எனக்கு ஆபத்துண்டான நேரத்துகளிலெல்லாம் உங்க கிருபை தான் என்னை தாங்குச்சு. எனக்கு நெருக்கம் உண்டான நேரத்தில் உங்க கிருபை தான் என்னை தாங்குச்சு. எனக்கு அடைக்கலமாக இருந்தது, எனக்கு தஞ்சமாக இருந்தது. அதனால காலையிலே நான் என்ன பண்ணுவேன்? கிருபையை நினைத்து பாடுவேன்றார். கிருபையை நினைத்து புகழுவேன்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிருபையை நினைத்து பாடுவேன், கிருபை நினைத்து புகழுவேன் அப்படின்றார். ஸ்தோத்திரம். கடைசியில முடிக்கும் போது அதான் சொல்றாரு, எனக்கு கிருபையுள்ள தேவனுமாய் இருக்கிறார். என் மேல கிருபையாவே இருக்கிறார். கையை தட்டி சொல்லலாமே, நம்ம மேல கிருபையா இருக்கிறாரா? நல்ல முழு பலத்தோடு ஆமென் சொல்லி அல்லேலூயா. தேவன் நம்ம மேல கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவன் நெருக்கம் அப்படின்னு நீங்க இந்த சங்கீதத்தில் தலைப்பை வாசிங்க. தலைப்பு வாசிங்க பார்ப்போம். சவுல் தாவீதை கொல்லுவதற்காக யாரை கொல்லுவதற்காக? சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது அவனை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது பாடின பாட்டு. அதனாலதான் அவன் அங்க பாடும்போது சொல்லுகிறான், நீர் தானே என்ன பாதுகாத்தீங்க, நெருக்கத்துல எனக்கு அடைக்கலமா இருந்தீங்க, எனக்கு பாதுகாப்பா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி தேவ கிருபை தான் என்னை தாங்கிட்டு. இந்த என்னை அவன் கொல்ல வரும்போது நீங்க தான் கிருபையா என்னை காப்பாத்துனீங்க, நீங்க தான் என்ன கிருபையா என்னை தாங்குனீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்துகிறத பார்க்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்துகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் எது நம்மை பாதுகாத்து கொண்டு நடத்தி கொண்டே வருகிறதுன்னு சொன்னால் கிருபை தான். அவர் கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாதபடி அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விலக்கி தப்புவித்து தேவன் நம்மை பாதுகாத்து நடத்திக்கிட்டே வருகிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? சோத்திரம். அதனாலதான் அவர் சொல்றார், நான் பாடுவேன், உங்களை துதிப்பேன், உங்களை போற்றுவேன் அப்படின்றார். அப்ப தேவனை நம்ம இப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனை நம்ம உயர்த்துகிறோமா, மகிமைப்படுத்துகிறோமா, அவர் கிருபையை நினைவு கூறுகிறோமா, அவர் வாழ்க்கையில பாராட்டின கிருபைகளை நினைவு கூறுகிறீர்களான்னு கேட்கிறேன். சோத்திரம். அல்லேலூயா. நினைவு கூற வேண்டும். அந்த கிருபையை நினைக்கணும். நம்ம வாழ்க்கையில எந்தெந்த கட்டங்களெல்லாம் அவர் கிருபை என்னை தாங்கியது. அப்ப அவன் கொல்ல வரும்போது காப்பாற்றப்பட்டதுனால அவன் தேவனுடைய நாமத்தை மகிமை ஆட்களை அனுப்புறான். ஆனா அவன் நினைச்சது முடியல, அவன் செய்தது முடியல. சவுல் எத்தனையோ முறை தாவீதை கொல்வதற்கு முயற்சி செய்கிறான், பல விதங்களிலும் முயற்சி செய்கிறான். ஆனா நிச்சயமா தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நல்லா கவனிக்கணும். என்ன செய்ய வாய்ப்பு இல்லை? ஹலோ, பல நேரங்களில் வந்த பிரச்சனையில தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத நேரங்கள் எத்தனை இருந்திருக்கும். ஐயோ, இதில் எப்படி தப்பி பிழைப்போம், இதில் எப்படி வெளியில வருவோம் அப்படின்னு நீ நினைச்ச நாட்கள் இருக்கான்னு கேட்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனுக்கு நல்லா தெரியும், ராஜா அவர் என்னை கொல்வதற்கு அவரும் முயற்சி செய்கிறார், அவருடைய ஆட்களும் முயற்சி செய்கிறாங்க. ஆனா பல நேரங்களில் அவன் எனக்கு இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்தும் கூட நான் என்ன பண்றேன், இன்னைக்கும் நான் காப்பாற்றப்பட்டு வருகிறேன். அதுக்கு காரணம் ஏன்னா வாய்ப்பே கிடையாது. அவன் முயற்சி செய்தார்னா செஞ்சிருவாங்க.
இன்னொரு தேசத்தையே தாக்கக்கூடியவர்கள், எவ்வளவு பெரிய வலிமையுள்ள ஆட்களையும் அவர்கள் ஜமாளிக்கக்கூடியவர்கள், எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நபர்களுடைய கரத்திலிருந்து நீங்க தான் என்னை தப்புவிக்கிறீங்க, நீங்க தான் என்னை காப்பாற்றுகிறீங்க, நீங்க தான் எனக்கு உதவி செய்கிறீங்க. அதனால காலையில உங்களுடைய கிருபையை நினைத்து துதிப்பேன் அப்படின்றார். காலைதோறும் அவருடைய கிருபை புதுசு. நம்ம வாழ்க்கையில் புதுசா இல்லையா? இல்லையா? சொல்லுங்களேன். காலைதோறும் ஒரு கிருபையை தருகிறார். அது மாலை வரைக்கும் உன்னை நடத்துகிறது, இரவு வரைக்கும் உன்னை நடத்துகிறது. அதிகாலை எழுந்த உடனே, இன்னைக்கு எழுந்த உடனே உனக்கு ஒரு புது கிருபை அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய புது கிருபை உனக்கு தினமும் நீ எழுந்திருக்கும் போதெல்லாம் உனக்கு ஒரு கிருபை பாராட்டப்படுகிறது. இந்த கிருபை தான் இரவு வேலைக்கும் உன்னை நடத்தி கொண்டு வருகிறது. சோத்திரம். எதிரி கொண்டு வருகிற தந்திரங்கள், எதிரி கொண்டு வருகிற சூழ்ச்சிகள், எதிரி கொண்டு வருகிற அத்தனை ஆயுதங்களிலிருந்து தேவனுடைய கிருபை தான் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் நினைத்து, கிருபையை மகிமைப்படுத்தி, கிருபையை உணர்கிறவர்களாக. அதனாலதான் சங்கீதம் 18 அவர் சொல்லும் போது பாருங்க, சங்கீதம் 18 அதனுடைய தலைப்பு வாசிக்க பார்ப்போம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின பாட்டுன்னு சொல்றார். அல்லேலூயா. அங்க 1-2 சொல்றாரு பாருங்க, வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். எப்படி இருந்தீர் எனக்கு? என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சிப்பு. எல்லாரும் சொல்லலாமே, என் தேவன். எல்லாரும் வாசிக்கலாம். நான் நம்பி இருக்கிற என் துருகம். அடுத்து என் கேடகம், ரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த எல்லா பாதுகாப்புக்குரிய எல்லா காரியங்களையும் சொல்லுகிறார். தேவனே எனக்கு எல்லா பாதுகாப்பா இருந்தார். விளங்குதாங்க? 3 சொல்லுகிறார் பாருங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்றார். 6 சொல்றாரு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. 19 சொல்றாரு பாருங்க, அவர் என்ன பண்ணார்? அப்போ அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து மேல் பிரியமா இருந்தனா கிருபையா இருந்து. நெருக்கம் வந்துச்சு, கவனிக்கிறீங்களா? வசனத்தை கவனிச்சீங்களா? நெருக்கம் வந்துச்சு, உபத்திரம் வந்துச்சு, எனக்கு பிரச்சனை வந்தது. நீ என்னை அடைக்கலாமா? என் கோட்டையா, என் துருகமா, என் கண்மலையா, என் தஞ்சமா, என்னுடைய பாதுகாப்பா நீங்க இருந்தீங்க. நான் உங்களை நோக்கி கூப்பிட்ட போது நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு விசாலத்திலே. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் நினைக்கணும். பிள்ளைகளுக்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பிள்ளைகளுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன உபத்திரம் இருக்கு அப்படின்னு. குடும்பத்தோடு இணையாத பிள்ளைகள் எப்பவுமே அதே சிந்தனையில் தான் இருக்கும். குடும்பத்தோடு இணைந்து வாழ்கிற பிள்ளைங்க, குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு அது நினைப்பு வரும். குடும்பத்தில் எத்தனை நெருக்கம். அப்பா அம்மா வாழ்க்கையில் குடும்பம்னா நம்மளது எல்லாம் சேர்ந்ததான் குடும்பம், இல்லையா? அப்பா அம்மா பிள்ளைகள் சேர்ந்தது தானே குடும்பம். சில மனைவிமார்களுக்கும் வராது, எந்த கஷ்ட நஷ்டம் தெரியாது. ஏன்னா எல்லாம் வீட்டுக்காரர் பார்த்துக்கிறாரு, எனக்கு என்ன இருக்க போகுது. குடும்பத்தோடு இணைஞ்சாதான் அவர் என்ன கஷ்டப்படுறாரு, என்ன குடும்பத்தில் சூழ்நிலைகள் வருது, எவ்வளோ நெருக்கம் வருது, எவ்வளோ போராட்டங்கள் வருது. அதெல்லாம் தேவன் எப்படி பாதுகாக்கிறார், எப்படி நடத்துகிறார், எப்படி நமக்கு உதவி செய்து வருகிறார். சொல்றது விளங்குதாங்க? பிள்ளைகளுக்கு அந்த என்ன வரணும், அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ சூழ்நிலை இருந்தெல்லாம் எங்களை காப்பாற்றினீங்களா ஆண்டவரே, எங்களேன்னு தான் சொல்லணும். அப்பா அம்மாவுக்கு செய்ததையே என்னதான் சொல்லணும். அவங்க காப்பாற்றப்படலைன்னா நீயே இல்லையே, சத்தமே வரமாட்டேன். அவங்க வாழ்க்கை இழந்திருந்தனா எத்தனை பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியல, இந்த பிள்ளைங்க அனாதி ஆகிடுனா அதையும் சேர்ந்து காலி பண்ணி மொத்தமாக செத்து போகிறவங்க எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு. அப்படி உன் வாழ்க்கையை காலி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் வாழ்க்கையை முடிக்கல, உன் வாழ்க்கையை முடியல. இன்னைக்கு காப்பாற்றப்படுறது எதனால? ஹலோ, விளங்குதாங்க? உன் பெற்றோரை காப்பாற்றினார், உன் தாய் தகப்பனை காப்பாற்றினார், அவர்கள் மூலமா இன்னைக்கு நானும் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். அது தேவனுடைய கிருபை, அது தேவனுடைய ஈவு என்று நீ அறியணும், உணர வேண்டும். நல்லாதான் கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். சோதரன், எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நான் என்ன பண்ணினேன், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென். தேவன் என்ன பண்ணார்,
என்மேல் பிரியமா இருந்தபடினால என்மேல் கிருபையா இருந்தபடினால் என்னை எங்க கொண்டு வந்து வைத்தார்? விசாலத்திலே. ஹல்லேலூயா. அதை முடிக்கும் போது சங்கீதம் 18 கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். கடைசி வசனம் 50. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து, ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை என்ன செய்தாரா? சதா காலமும் கிருபை பாராட்டினாராம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் அந்த கூப்பிடுகிற அனுபவம், தேடுகிற அனுபவம். இதில் நீங்கள் கிருபைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள தொடர்ந்து உங்கள் வாழ்வில் கிருபை வந்துட்டே இருக்கணும். கிருபை உங்களை நடத்திக்கிட்டே இருக்கணும். கிருபை உங்களை காப்பாற்றிக்கிட்டே வரணும். தேவன் உங்களை காப்பாற்றிக்கிட்டே வரணும்னா அவர் கிருபை தான் அது செய்கிறது இல்லையா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? தேவனிடத்தில் சரண்டர் ஆவது அப்படின்னு சொன்னால், தேவனிடத்தில் தேவனை சார்ந்து கொள்வதுன்னு சொல்லலாம். அவருக்கு வருகிற நெருக்கத்தில், அவருக்கு வருகிற உபத்திரவங்களில், அவருக்கு வருகிற அத்தனை பாதிப்பிலும், தாவீதுக்கு வருகிற அத்தனை பிரச்சனையிலையும் அவர் என்னதான் செய்வார்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக தேவனை சார்ந்து கொள்வார். தேவன்கிட்ட சரண்டர் ஆயிடுவார். நல்லா கவனிக்கிறீங்களா? உனக்கு எந்த நெருக்கம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வரும்போதும் இந்த அனுபவத்தை நீங்க செய்து பாருங்க. அது என்ன தெரியுங்களா? அடையாளம். என்னால முடியாது, நீங்க தான் பான்னு சொல்லி தாழ்த்துகிற அனுபவம். அதான் சொல்லப்படுகிறது, தாழ்மை இல்லவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் சொல்லி. முன்னால சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஜமாளிச்சுட்டே இருப்பாங்க. முயற்சி பண்ணி வர பிரச்சனைகளை தங்கள் சுய பலத்திலேயே ஜமாளிப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னைக்குமே அது நிலை நிற்காது. உன் சொந்த முயற்சி உனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் தான் நீ ஓட முடியும். ஒரு நாள் உன்னை கவுத்து விட்டுருவாது. பார்த்துக்கலாம் 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 பார்த்துக்கலான்ட்டே போகிறது. இல்லை ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் தான், இதுக்கு விடியல் நீங்கள் தான், இதுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான், எனக்கு இது நீங்கள் தான் இதில் உதவி செய்யணும். ஒன்றொன்றுக்கும் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள, தேவனிடத்தில் சரண்டராக அதான் தாழ்த்துறது. கிருபை உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். சத்தமான ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? பலமான நல்ல கைகளை உயர்த்தி தான் சொல்லுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா சொல்லுங்களாமே? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொன்னா கெட்டு போறது இல்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்துற நீ. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அந்த சரண்டர் ஆகிற அனுபவம் இருக்கா? தேவனை சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் இருக்கா? தாவீதுகிட்ட அது இருக்கு. அவன் அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணானா, அவன் சொல்றான், நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி கூப்பிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா காப்பாத்துங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, தேவனே எனக்கு தஞ்சமாயிரும், நீரே எனக்கு கோட்டையாரு. இப்படிப்பட்ட ஆட்கள் என்னை எதிர்க்கிறாங்க, கொல்ல வராங்க, என்னை கொல்லுவதற்கு ஏவல் ஆட்களை அனுப்புறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பிசாசு பல ஏவல் ஆட்களை அனுப்புகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. பல காரியங்களை கொண்டு வருகிறான் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக. அப்போ இதெல்லாம் வரும்போது ஆண்டவரேன்னு சொல்லி நிற்கும் போது அவர் உனக்கு கோட்டையாக, தஞ்சமாக, பாதுகாப்பாக, அடைக்கலமாக இருந்து கிருபையாய் உன்னை அதுக்கெல்லாம் தப்புவித்து, அவன் கொண்டு வருகிற ஆயுதங்களை எல்லாம் முறியடித்து உன்னை தாங்குறாரே, அதை நினைத்து நீ மகிமைப்படுத்தணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கணும். பிரச்சனை அந்த நேரங்களிலே நீ சார்ந்து கொள்ளும் போது, சரண்டர் ஆகும் போது, அதை தாழ்த்துகிற அனுபவம் அதுதான். அப்ப கிருபை வருது. காப்பாற்றப்படும் போது துதிக்கிற அனுபவம் அவனுக்கு வருது பாருங்க. அப்படியே மகிமை யாருக்கு தான் கொடுக்கிறார்? ஐயோ வாயே வரமாட்டேங்குது, விளங்குதா இல்லையா? மகிமை யாருக்கு தான் கொடுக்கிறார்? அவர் கர்த்தருக்கு தான் மகிமையை உடனே கொடுக்கிறார். அவர் சொல்றது விளங்குதாங்க? இருதயத்தில் போனா ஆமை நல்ல இல்லையா விழிப்பு வரும். ஒன்றும் வரமாட்டேங்குது. வாழ்க்கையில பிரச்சனை நெருக்கங்கள் வரும்போது தேவனை சார்ந்து கொள்றோம். தேவன் உனக்கு உதவி செய்கிறார். அந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாம பாதிக்காம கர்த்தர் காப்பாற்றுகிறார். உடனே என்ன பண்ணணும்? கர்த்தர் செய்த நன்மை. அதான் சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்றார். காலையில எழுந்து உம்முடைய கிருபை நினைத்து உம்மை புகழுவேன்றார். ஏன் நீங்க என்ன காப்பாற்றினீங்க? சவுல் கொல்வதற்கு ஏவல் ஆட்களை அனுப்பிய போது என்னை காப்பாற்றினவர் நீர்தான், எனக்கு அடைக்கலமாக இருந்தவர் நீர்தான். அதனால காலையில் எழுந்து உடைய கிருபையை புகழுவேன், கீர்த்தனம் பண்ணி பாடுவேன் அப்படின்றார். மகிமையை கர்த்தருக்கு கொடுப்பது. சொல்றது விளங்கிட்டா? எத்தனை பேருக்கு தான் புரியுது நான் சொல்றது? புரிஞ்சா சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லலாம்.
இரண்டையுமே செய்து கொண்டே இருக்கணும் நீங்க. அப்போ கிருபை உன் வாழ்க்கையை விட்டு விலகாமையே இருக்கும். கிருபை உன்னை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். நன்மையும் கிருபையும் உன் வாழ்க்கையில பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிரச்சனை தீர்ந்தோடனே கொஞ்சம் வாய்ப்பு வந்தோடனே என்ன பண்றது? கர்த்தரை மகிமைப்படுத்துறதை நிறுத்திடுவாங்க. பத்தியா, என் ஆண்டவர் இதுல காப்பாத்திட்டார், உதவி செஞ்சிட்டார் அப்படின்னு தன்னுடைய நீதி நம்பக்கூடாது. தேவனுடைய கிருபை, மகிமை, தேவனுக்கு மகிமை செலுத்துகிற அனுபவம், தேவனை கனப்படுத்துகிற அனுபவம், தேவனை உயர்த்துகிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில உண்டாக வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் இது செய்திருக்கிறார். தாவீதினுடைய சம்பவத்திலிருந்து தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். 2 சாமுவேல் புஸ்தகத்துல நீங்க பாருங்க, 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களே, அதுல நீங்க விளங்கி கொள்ளலாம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், கொடிய இடுக்கணிலே நான் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அங்கே ஒரு நெருக்கம் வருது. என்னப்பா வேணும்? மனுஷனிடத்துல இதுதான் வேணுமா? அல்லேலூயா. கொள்ளை நோய்கள் வேணுமா? இல்ல உனக்கு என்ன வேணும்னு ஒரு 3 காரியம் அவனுக்கு முன்பாக வைக்கப்படுது. அவன் சொல்றான், கர்த்தருடைய பாதத்திலே நான் விழுந்துடுறேன், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். கையை தட்டி சொல்லுங்க. ஹலோ, விளங்குதாங்க? நல்லா தட்டி தான் சொல்லுங்களேங்க. ஸ்தோத்திரத்தோடு சொல்லி பழகுங்க. தேவனை தேவ சமூகத்தில் மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷனுடைய கையில தேவனுடைய பாதத்தில் விழுகிற அனுபவம். அல்லேலூயா. இதெல்லாம் இருதயம். சில பேருக்கெல்லாம் பாருங்க, கல்லான இருதயம். ஒரு பாடல் உலகத்தில் பாடுறான், கடவுள் ஏன் கல்லானார், மனிதன் கல்லாய் போன இருதயத்தினால். உலகத்தில் எவ்வளோ அறிவோட பாடுகிறான். அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவன் இருதயம் கல்லா இருக்கிறதுனால கடவுள் கல்லில் தான் இருக்கிறாரு நம்புறான். ஹலோ, விளங்குச்சாங்க? இவன் இருதயம் கல்லாயிட்டதுனால, அதான் சொல்றாரு ஆண்டவர், கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு ஏன் சொல்றாரு? இவன் கல்லான இருதயம் ஆயிட்டதுனால என்ன பண்றான்? கல்ல கடவுள் நம்புறான். இதுதான் கடவுள்ன்றான். கல்லா இருக்குது அவன் இருதயம், சதையா மாறல. அப்ப இருதயம் கல்லா இருக்கிறதுனால தேவனை உயர்த்த முடியல, தேவனை அறிய முடியல, தேவனை அவ்வளவு மோசம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, இருதயம் கேடுபாடு உள்ளது. ஆமா, அந்த இருதயம் தான் அப்படி இருமாப்பா இருக்கும். சிலதெல்லாம் பார்க்க ஒன்றும் தெரியாது, ஆனா இருமாப்பா இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தரிடம் தங்களை தாழ்த்த மாட்டாங்க, உடைக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் எவ்வளவு உடைக்க பார்த்தாலும், ஆமா, ஃபுல் டவுசரே வச்சு இடிச்சாலும் இது என்ன ஆகாது, இந்த இருதயம் நான் செஞ்சிருவேனா பார்த்துரும். அது இப்படி ஆக்கும். அது திரும்ப ஒரே பாயிண்ட்டை பேசுது. பார்த்தீங்களா, சில பேர் ஒரே பாயிண்டே பேசுவான். அந்த ஆண்டவர் சமம். இந்த மாதிரி தாவீது இலகின மனம், இந்த இருதயம், அந்த இருதயம் கர்த்தரை தேடுகிற இருதயம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் தேவனை போய் சார்ந்து கொள்ளுகிற இது. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கிருபை செய்துக்கிட்டே தான் இருப்பார். கல்லான இருதயத்துக்கு எப்படி நடக்கும்? உன் இருதயம் சதையான இருதயமா மாறணும். ஒரு அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்போம். கையை உயர்த்தி நல்லா சத்தமா சொல்லுங்க. அப்படியே கல் மாதிரியே உட்காந்து சோத்திரம். அல்லேலூயா. தேவனை துதிக்காது இருதயம் துதிக்கவில்லை, அப்படி இறுகி போயிருக்கு. தேவனுக்கிட்டே 1008 கேள்வி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அவர் உன்ட்ட கேட்கறதுக்கு 1,00,000 கேள்வி வச்சுட்டு இருக்கிறார். நாளைக்கு வரும்போது கேட்பார், உனக்கு பாராட்டின கிருபைக்கெல்லாம் நீ என்னடா பண்ண, என்னையா செஞ்ச, என்னம்மா செஞ்சேன்னு கேட்கறதுக்கு 1008 கேள்விகளும் உங்கள்கிட்ட இருக்கு. நாளைக்கு கேள்வி வரும், பதில் எல்லாத்துக்கும் நீ தான் சொல்லணும். சோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேன் வாயை திறந்து. இப்போ மனுஷனுடைய இருதயம் அப்படி இருக்கு. ஆனா தாவீதினுடைய இருதயம் எப்படிப்பட்டது? அதனாலதான் சொன்னாரு, தாவீதை பார்த்து என்ன சொன்னாரு? இவன் இருதயத்துக்கு பிரியமானவன் சொன்னாரு. ஐயோ, நல்லாதான் லலியா வருது. ஏன் அவன் இருதயம் கர்த்தரை தேடுகிற இருதயம், தேவ சித்தத்தை செய்கிற இருதயம், தேவனுக்கு பிரியமானதையே செய்கிற இருதயம். நல்லா தட்டி உற்சாகமா சொல்லுங்க. ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் சொல்லுங்க. இப்பதானே சொன்ன, வாய் திறந்து சொன்னா. என்ன இருதயம்? எனக்கு பிரியமான இருதயம்ன்றார். ஆமா, அவனை தெரிந்து கொள்ளும் போதே தான் சொல்றார், மனுஷன் இருதயத்தை முகத்தை பார்க்கறான், கர்த்தர் நான் இருதயத்தை பார்க்கிறேன். அவன் சின்ன பையனு பார்க்காத, அவனை நான் தெரிஞ்சு, அவன் இருதயம் எனக்கு தெரியும். எப்படிப்பட்ட இருதயம்? இருதயத்தை பார்த்து கிருபை தருவார். உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியும். அல்லேலூயா.
ஒரு நாளைக்கு ஒரு இருதயம் டபக்கு டபக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும் சில நேரம். சில பேருடைய இருதயம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா பொல்லாங்கு நிறைந்த இருதயமா இருக்கக்கூடாது, கபடு நிறைந்த இருதயமா இருக்கக்கூடாது, கேடுபாடு நிறைந்த இருதயமா இருக்கக்கூடாது, கல்லான இருதயம் இருக்கக்கூடாது. சதையான இருதயமாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கேட்கணும் அல்லேலூயா. ஏன் இருதயம் தேவனை தேட மாட்டேங்குது? ஏன் கர்த்தரை சேவிக்க மாட்டேங்குது? ஏன் கர்த்தர் செய்த நன்மையை புகழ மாட்டேங்குது? பிரச்சனை வரும்போது ஏன் கிருபையை நீ கிருபை சார்ந்து பாரு. வழி திறக்குதா இல்லையா பாரு. சூழ்நிலைகள் மாறுதா இல்லையா பாரு. காரியங்கள் சரியாகுதா இல்லையா பாரு. மோல் இருதயத்தை கர்த்தரை தேடுறதுக்கு, கர்த்தர்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு உன் இருதயத்தை பக்குவப்படுத்து. நல்லா தட்டி சொல்லுங்க, கர்த்தர் கிருபை செய்கிறாரா இல்லையா பாரு. அப்புறம் ஸ்தோத்திரம் ஒரு அல்லேலூயா ஆமென் நல்லா சொல்லுங்க முழு பலத்தோடு ஆமென். அப்புறம் கர்த்தர் கிரியை செய்கிறாரா இல்லையா பாரு. ஒரு பாதத்தில் சரண்டர் ஆகி விழு தினமும். ஆண்டவரே உங்க கிருபை தான் என்னை காப்பாற்றவேன், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் எனக்கு எல்லாம்னு சொல்லிப்பார். செய்கிறாரா இல்லையா பாரு. செய்தோன்னு என்ன சொல்லு, ஆண்டவரே நீங்க தான் செய்தீங்க சொல்றான். உன் இரக்கம் பெரிது, அவர் இரக்கம் கிருபையும் பெரிது. அவர் கரத்திலேயே நான் விழுவேனாக. எப்படி சொல்றான்? அவருடைய கரத்திலேயே நான் விழுவேனாக. அவர் இடத்துல இரக்கம் பெருசு இருக்கு. எவ்வளவு அழகான ஒரு பதிலை சொல்றான் பாருங்க அவன். இந்த அனுபவம் நிறைய இடங்களில் அவனிடத்துல உண்டு. உதாரணத்துக்கு 2 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் 25-26 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ. தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். வார்த்தையை சொல்றான். பயங்கரமான நெருக்கம். அப்சலோம் கொல்ல வந்திருக்கிறான். இவனை கொல்றதுக்கு துரத்திட்டு இருக்கிறான், அழிக்கிறதுக்கு துரத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவன் சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால், எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார். அவர் உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றார். அவருக்கு என்ன பிரியமோ அது என் வாழ்க்கையில செய்யட்டும்ன்றான். சொல்லுங்களேங்க வாய் திறந்து. ஒருவேளை என்கிட்ட தப்பு இருக்கா? ஏன் என் மகன் என்னை கொல்ல துரத்துறான்? ஏன் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்துச்சு? ஏன் இறக்கம் வந்துச்சு? தவறு இருந்தா, கிருபை இருந்தா காப்பாத்துட்டோம். கிருபையை எடுத்துட்டேன்னு சொன்னார்னா அவருக்கு பிரியமானபடி செய்யட்டும். சொல்லுங்களேங்க, எவ்வளவு அருமையா, எவ்வளவு அருமையான வார்த்தைங்க. சொல்லுங்க வாயை திறந்து. விளங்குதா உங்களுக்கு? தலை அவமானம் அந்த இடத்துல அவன் தலை குனிந்து கடைசி நீங்க வார்த்தையில் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் 14 கீழே பாருங்க. 14 தானே, எதில் பார்த்தோம்? 15 25 பார்த்தீங்களா? கீழே பாருங்க, கீழ் வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். முகத்தை மூடிக்கொண்டு தலை கவிழ்ந்து அவமானத்தோடு அழுகையோடு வெக்கத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு போறார். ஸ்தோத்திரம். கிருபைக்கு ஒப்பு கொடுத்துட்டு போறார். அவரை மேல கிருபையா இருந்தா சரண்டர் ஆனானா இல்லையா? நெருக்கத்தில் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு போறானா இல்லையா? சொல்லுங்களேங்க. தேவன்கிட்ட தன்னை அர்ப்பணிச்சுட்டு அவமான தலைகுனிவோடு கூட புறப்பட்டு போகிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இதை விட பெரிய தலைகுனிவுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்க அதே 30வது வசனத்துல பாருங்க. பின்னாடி பாருங்க 30வது வசனம். 16 30 16 இல்ல 16 11 பாருங்க. பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது 16:6 பாருங்க. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். பாருங்க எப்படி சீமை என்ன பண்றான்? கற்களை எறிந்தான். யார் மேல? ராஜா மேல. அவமானம். ஒரு சாதாரண ஒரு நபர் ராஜா மேல என்ன செய்யறான்? அப்போ இன்னொரு பக்கம் தலைகுனிவோட போறார், அழுகையோடு போறார், வெக்கத்தோடு போறார். சொல்றது விளங்குதாங்க? ஆமா. இங்கே
என்ன பண்றான்? கல்லை தூக்கி அடிக்கிறானா எப்படி இருக்கும்? போடா ரத்த பிரியமான மனுஷனே, உன் ரத்தப்பழி உன் தலை மேல வந்தது, சவுலுடைய ரத்தப்பழி வந்தது, நீ சாக போற, நீ உருப்பட மாட்ட, நீ விளங்க மாட்ட அப்படின்ற மாதிரி என்ன பண்றான்? மண்ணை தூவி அடிச்சு, கல்லை தூக்கி அடிச்சு அவ்வளோ ஜனங்கள் மத்தியில் அவமானப்படுத்துறான். அவமானத்தோடு வெக்கத்தோடு தலைகுனிவோடு போறார். வந்துச்சு அது. சில நேரம் வரும் நம்ம வாழ்க்கையில, ஐயோ அவமானமா இருக்கு, இவங்கனால வெக்கமா இருக்கு, இவங்கனால எனக்கு தலைகுனிவா இருக்கு. சில காரியங்கள் நம்மளை வெக்கப்படுத்தும், அவமானப்படுத்தும். முகம் நிமிர்ந்து நடக்க முடியல இவங்க பண்ற காரியம், இவங்க செய்த காரியம். அல்லேலூயா. தலைகுனிவை உண்டாக்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை, வெக்கத்தோடவே முடிய வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவன் கிருபைக்கு ஒப்பு கொடுத்து போனதுனால அந்த கிருபை அவன் வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னா தலையை நிமிர பண்ணுது. வெக்கப்படுத்தாம அவமானமும் வெக்கத்தையும் மாற்றியது கிருபை. விளங்குச்சுங்களா? போனவன் அப்படிதான் போனான். ஆனால் திரும்பி வரும்போது எப்படி வந்தான் சொல்லுங்க? போகும்போது தலைகுனிவோடு, அழுகையோடு, தலைகுனிவோடு, அவமானத்தோடு புறப்பட்டு போறான். திரும்பி வரும்போது சொல்லுங்க தலை நிமிர்ந்து வந்தான். அதான் சங்கீதம் 3 சொல்லுகிறார். சங்கீதம் 3 பாருங்க, கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ண. சங்கீதம் 3 பாருங்க, எடுத்து வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் எனக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும். நீர் என் கேடகம் சொல்ற ரட்சிப்பில்லை, மீட்பில்லை அப்படின்னு சொல்றவங்க அநேகர். ஆனாலும் கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறீர்? கேடகம். மறுபடியும் சொல்றான் பாருங்க. அதான் இங்க ஜெபம் பண்ணிட்டு போனதனுடைய அடையாளம் இதுதான். அந்த பகுதியில் நடந்த சம்பவத்துக்கு அவன் தேவனுக்கு முற்றிலும் அர்ப்பணித்து போனதுக்கு இந்த சங்கீதம் 3 தான் அடையாளம். அதனுடைய சம்பவம் தான் இந்த 3ஆம் சங்கீதம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இப்படி நீங்க உங்க வாழ்க்கையில செய்தா நீங்க உங்க வாழ்க்கையில காப்பாற்றப்படுவீங்க. இப்படி உங்க வாழ்க்கையில செய்தா கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அவமான நிந்தைகளை மாற்றுவார், தலைகுனிவு வெக்கங்களை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார். அவர் எங்க தலை குனிந்து போகாதபடி தலை நிமிர செய்தவர் அவர்தான். அதான் ஃபாதர் இந்த சங்கீதத்தில் பாடினார், தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்தவரே, என் கேடகம் நீரே, என் மகிமை நீரே அப்படின்னு. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, எப்படி ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர். அல்லேலூயா சொல்லலாமே, ஒரு அல்லேலூயா சொல்லலாமே நல்லா சத்தமா. அப்ப என் தலையை நீங்க தான் உயர்த்துகிறவர் ஆண்டவரே. என் தலையை ஒப்பு கொடுத்துட்டு போறேன், விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்துட்டு போறான். தலை குனிந்து போறேன், நான் இப்ப வெக்கப்பட்டு போறேன். என் தலையை உயர்த்தி என் அவமானத்தை நீங்க தான் மாற்ற முடியும்னு பாடிட்டு போனா திரும்ப கர்த்தர் அவனை தலையை உயர்த்தினார். அவனு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்றவன் சொல்லிட்டு போறான், எனக்கு ரட்சிப்பு இல்லை, ஏதோ நடக்க போகுது, இவங்க கதை முடிய போகுதுன்னு பேசுறவங்க பேசட்டும், ஆனா எனக்கு வெக்கப்படுத்தாம என்னை நடத்துகிற ஒரு தெய்வம். அதான் கிருபை. தாவீதுக்கு இந்த கிருபை ஏன் கிடைச்சுக்கிட்டே இருக்கு? அவனுக்கு நெருக்கம் வரும்போது, உபத்திரம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது, தலைகுனி வரும்போதெல்லாம் அவரை பார்த்ததுனால தலை நிமிர பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தலை நிமிரும் போதெல்லாம் என்ன பண்றான்? கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருக்கிறான். சோத்திர மகிமையை செலுத்தி அவருக்கு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறான், அவருக்கு மகிமை கனத்தையும் செலுத்திக்கிட்டே இருக்கிறான். நன்மை நடந்தோன்னு என்ன பண்ண? ஆண்டவரேன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும், கர்த்தாவேன்னு சொல்லி நீ அவரை துதிக்க கற்றுக்கொள்ளணும். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் கிருபையினாலே கர்த்தர் உன்னை நடத்தி வருகிறார் என்பதை நீ வாழ்நாளில் மறந்துடவே கூடாது. உன் வாழ்க்கையில மறந்துடவே கூடாது. கிருபை தான். அவரை சாரும் போதெல்லாம் கிருபை தருவார். சோத்திரம். தாழ்த்துகிற அனுபவம் அதுதான். ஆனா கிருபை வந்த உடனே என்ன பண்ணணும்? அவரை மகிமைப்படுத்தணும். உமக்கு நன்றி ஆண்டவரே. சிக்லாக்கில் பாருங்க, சுற்றி இருந்த 400 பேருக்கு அந்த அறிவில்லை. என்ன அறிவில்லை? தேவனை சார்ந்து கொள்ளணும், தேவன்கிட்ட சரண்டர் ஆகணும், உடனே தேவனை தேடணும். அந்த புத்தி வரல, அந்த எண்ணம் வரல. ஆட்கள் பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க, இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்கன்னு உடனே இவன் என்ன பண்ணுறான்? இவனுங்களுக்கு டென்ஷன் ஆகி, இவங்க எல்லாம் கோபமாகி, இதுக்கு பொறுப்பாக இருக்கிற தலைவனாக இருக்கிற தாவீது மேலே கோவப்படுறாங்க எல்லாரும். உன்னாலதான், உன்னை நம்பிதான் வந்தோம். இப்ப என்னாச்சு? எங்க மனைவி பிள்ளைகளும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எங்க ஆடு மாடுகளே ஓட்டிட்டு போயிட்டாங்க, எதிரிகள் தூக்கிட்டு போயிட்டானே. இப்ப என்ன பண்ண போறோம்? வெறுமையா நிக்கிறோமேன்னு சொல்லி அவன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுது கூப்பாடு போட்டு
நல்லா விளங்குதாங்க. தாவீதை கள்ள தூக்கி அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டான். எத்தனை பேர் பல நேரம் உன்னை திட்டுறதுக்கு ஆயத்தமாக இருந்தான், உன்னை அவமானப்படுத்துறதுக்கு ஆயத்தமாக இருந்தான், உன்னை வெட்கப்படுத்துறதுக்கு ஆயத்தமாக இருந்திருப்பாங்க. சோத்திரம் அல்லேலூயா. விளங்குதாங்க. ஆமாம். ஆனால் அதில் எல்லாம் அவர் என்ன செய்தார்? இவங்கள மாதிரி அவர் தாவீது செயலை பாருங்க. அவர் தேவனை சார்ந்து கொள்ளுகிறார். உடனே பார்க்குறான் சூழ்நிலை மோசம், ரொம்ப மோசமாக இருக்கு. அவனுக்கு தெரியும் இது வரைக்கும் என்ன நடத்திட்டு வருது அவர் கிருபை தான். அந்த தேவன் எனக்கு இப்பவும் கிருபை செய்வார்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையினாலே தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு, தேவனுடைய பாதத்தில் போயிட்டு, தேவனிடத்தில் விசாரிக்கிறான், தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறான் தான் வாழ்க்கையை. கர்த்தர் கிருபை அந்த நேரத்தில் அளிக்கிறார். அவன் இழந்ததை எல்லாம் ஒன்று விடாமல் திருப்பி கொண்டானான். கையை தட்டி நல்லா சொல்லுங்க. நீ வாழ்க்கையில் எதை இழந்தாலும் துக்கப்படாதீங்க, எதை இழந்தாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் இருந்துட்டா நீ இதை எதை இழந்தாலும் திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கு அதை சொல்லுங்களேன் வாயை திறந்து. திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உனக்கு உதவி செய்துக்கிட்டே இருப்பார், இரக்கம் பாராட்டிக்கிட்டே இருப்பார். பல நேரங்கள்லாம் பொருளாதாரம் பணங்களை இழந்திருக்கிறேன், அல்லேலூயா. நிம்மதி இழந்திருக்கிறேன், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தூக்கத்தை இழந்திருக்கிறேன். எல்லா காரியங்களும் என் வாழ்க்கையில் இது மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளவோ என் வாழ்க்கையிலையும் கூட வந்திருக்கு. ஆனால் அவ்வளவுலையும் கிருபை என்ன பண்ணிகிட்டே இருக்கு? அல்லேலூயா. தலை நிமிர பண்ணியிருக்கிறது. இழந்ததை திருப்பி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் அவர் கிருபை நமக்கு உதவி செய்து கொண்டே வரும். சத்தமான ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. முழு பலத்தோடு உற்சாகமாக சொல்லுங்க பாபு. அல்லேலூயா. அங்கே புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன பண்ணார் அவர்? என்ன பண்றார் அவர்? நெருக்க வரும்போது அவன் 4 பேர் அழுகுவான், புலம்புவான். உலகத்தான போல நீ அழுது புலம்ப கூடாது, அவிசுவாசியா போல அழுது புலம்பிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், இந்த சிக்கலை மாற்றக்கூடியவர், இந்த நெருக்கத்தை மாற்றக்கூடியவர், நான் இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒருவர் இருக்கிறார். எனக்கு இது கொடுத்தது அவர் தான். யோபு சொல்றான் பார்த்தீங்களா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம், போகடான்னு சொல்லி துண்டை உதறி கீழே போட்டு உட்காந்துட்டாராம். அவ்வளோ அருமையான வேலை செஞ்சார் பாரு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், ஓடி ஓடி வரான் வேலைக்காரன். ஐயா மாடுகள்லாம் ஓடி போச்சு, அப்புறம் வேலைக்காரன்லாம் போயிட்டான், அப்புறம் பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க, அவன் போயிட்டான், ஒன்னொருத்தனா வரான். விளங்குதாங்க. என்ன பண்றாரு? கர்த்தர் கொடுத்தது எனக்கு இதெல்லாம் அவர் எடுத்தார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம் பண்ணி துண்டை போட்டு கீழே பேசாம சப்பனங்கால் போட்டு இது போதும் எனக்குன்னு உட்காந்துட்டார். கர்த்தர் 2 மடங்கு எல்லாம் திருப்பி கொடுத்தார், 2 மடங்கு திருப்பி கொடுத்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அப்படி உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் சத்துரு பிடுங்கிட்டு போகணும்னு நினைச்சான்னா கர்த்தர் கொடுத்த சோத்திரம் பண்ணி இரு, கர்த்தர் 2 மடங்கா திருப்பி தருவார். சார்ந்து கொள்ளு. கிருபை ரெட்டிப்பான நன்மையை கொண்டு வரும். கிருபை 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் வாழ்க்கையில. நல்லா உற்சாகமாக தான் சொல்லுங்களேன். என்ன செய்யும்? சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் இல்லை, விசுவாசம் இல்லை. அதுதான் சொன்ன இருதயம் முதல்ல பக்குவப்படவே இல்லை. அல்லேலூயா. கிருபை, தாழ்த்துகிற கிருபை வேணும். அந்த கிருபையை போய் தேவனை தேடுற அந்த இருதயம் ஒன்றை இருந்துச்சுன்னு சொன்னா, தேவனை நம்புகிற இருதயம் இருந்துச்சுன்னு சொன்னா, தேவனை சார்ந்து கொள்ளுகிற இருதயம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா, எந்த சூழ்நிலையில் கர்த்தரை நான் மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பேன்ற இருதயம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா உன் தலைகுனிவுகள் மாறும். அல்லேலூயா. ஐயோ போச்சு, அவ்வளோதான் தலைகுனி, அவ்வளோதான், என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரிலாம் வருகிறது. அப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கி தலை நிமிர பண்ணி ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நடத்துகிற அன்பு தெய்வம். அவர் கிருபை மாறாதது. ஸ்தோத்திரம். கடைசியா சொல்லுகிறேன், அவன் வாழ்க்கையில பாவம் செய்த போது என்ன பண்ணா? தப்பு வந்துருச்சு, அவன் வாழ்க்கையில பாவம் வந்துருச்சு. ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துட்டார், உன் கிருபை என்னை விட்டு விலகாது. ஏன்னா அவன் கிருபையே சார்ந்து வந்ததுனால கடைசியாக ஒரு வாக்கு கொடுத்துட்டார், உன்னையும் சந்ததி விட்டு என் கிருபை விலகாதுன்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்ணிட்டார். வார்த்தை மாற மாட்டார். அவர் வாக்கு பண்ணிட்டார் அவனுக்கு கிருபைய. என்ன வாயே வரமாட்டேங்க. இந்த வாக்கு தத்த பிரதான வாக்கு தத்தை யாருக்கு தெரியுங்களா இருக்கு? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு யாருக்கு வாக்கு கொடுத்தார்? ஆண்டவர் யாருக்கோ கொடுத்தார். சொல்லுங்க ஐயான்றீங்களா? ஹலோ,
சொல்லுங்க வாய் திறந்து. இயேசு கிறிஸ்துவ கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அது. கிறிஸ்து இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். மலைகள் விலகினாலும் ஆமா, என் கிருபை என்ன செய்யாது, இமைப்பொழுது உம்மை கைவிட்டேன், உருக்கமாக இரக்கங்களினாலே சேர்த்துக் கொள்ளுவேன். அதான் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு தன் குமாரனுக்கு அவர் கொடுத்த வாக்கு தத்தம். நீ குமாரனாகி இயேசுவை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க மேலே வருகிற கிருபை ஒரு நாள் விலகாது. மலையே விலகலாம், பர்வதங்களே நிலை பெயரலாம், வாக்கு தத்தத்தை நினைப்பார் அவர் உனக்கு. நல்லா விளங்குதா உங்களுக்கு? உங்க வாக்கு தத்தம், அவர் உன் மேல வைத்த வாக்கு தத்தத்தை நினைப்பார். கிருபையை உன்னை விட்டு அவனுக்கு வாக்கு பண்ணிட்டார். ஆனா வாக்கு பண்ணினாலும் அதான் பாடினோம், கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது. கிருபையை அவ பாட்டு பாட அந்த பாடல்ல இருந்துருச்சுல, கிருபை தருகிறா அதை விருதாவாக்கிடு, தமும் காத்துக்கொள்ளணும். கிருபை தந்தாரே அதை காத்து கொள்ளுகிற அனுபவம். இதை காத்து கொண்டவன் பாக்கியவான். இந்த பூமியில வாழ்நாள் முழுதும் உன்னை நடத்தும், சாகர வரைக்கும் உன்னை நடத்தும். இந்த கிருபை உன்னை நிர்மலமாக்கவே விடாது. எப்படி நீ துளிர் விட்டுக்கிட்டே தான் இருப்ப, எப்படியும் வாழ்க்கை துளிர் விட்டுக்கிட்டே தான் இருக்கும். என்னடா இது இவன் முடிஞ்சான்னு பார்த்தா எழுந்து நிற்கிறானே அப்படின்னு உன்னை பார்த்து அவர்கள் வெட்கப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். சத்துரு வெட்கப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை. கிருபையை நம்பி இருக்கிறவருடைய வாழ்க்கை. தாவீது எந்த சூழ்நிலையில் என்னதான் பண்றாரு? துளிர் விட்டுக்கிட்டே தான் இருக்கிறார், துளிர் விட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். சொல்லவே மாட்டேங்க, ஒரு அல்லேலியா வர மாட்டேங்குது. செய்தியை கேட்டு போறேன், அப்படிதான் இருக்கிறீங்க. வார்த்தை முன்னோடு பேசுறாரான்னு உரையான்னு தெரியல. வார்த்தை என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை உணர்ந்து, இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து, இந்த ஆராதனை முடிந்து இன்றைக்கு நீ கிருபையை பெற்று இங்கிருந்து நீ எழுந்து போற நபரா இருக்கணும். கிருபையை வாங்கிட்டு போற ஆளா இருக்கணும். கிருபைக்கு ஒப்பு கொடுத்துட்டு போகணும். நீங்க ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சத்தமான ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பாவம் செஞ்சிட்டார், தப்பு பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். இப்போ என்ன பண்றது? கர்த்தருடைய சமூகத்துல தான் போய் விழுந்தார். சங்கீதம் 51 பாருங்க, 1வது வசனம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். இப்படி எடுத்தோன்னு என்ன கேட்டான்? உமது கிருபை எடுத்த உடனே கேட்டான். என்ன கேட்டான்? கிருபையின்படி எனக்கு இறங்கு. அவ்வளவுதான், முடிஞ்சது. போய் நேர சாஸ்தாகம் ஆண்டவர் பார்த்துட்டு வந்து, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், வாழ்க்கையில தவறு நடந்து போச்சு, மீறுதல் வந்துருச்சு, அக்கிரமம் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வேகமா போய் ஆண்டவர் பாத்துல விழுந்து என்ன கேட்டா? கிருபையின்படியே எனக்கு இறங்கும். இது வரைக்கும் கிருபையாதான் எனக்கு இறங்குனீங்க. என் நீதினால் அல்ல, என் உண்மையினால் அல்ல, என் சத்தியத்தினால் அல்ல, என்கிட்ட இருக்கிற தேவ பக்தியினால் அல்ல, என் விசுவாசத்தினால் அல்ல. சொல்லுங்கள் அல்லேலூயா. என் ஜபத்தினால் அல்ல, என் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையினால் அல்ல, கிருபையா எனக்கு இறங்குனீர் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் செய்யக்கூடாத மதீனமான ஒரு தப்பை, பாவத்தை நான் பண்ணிட்டேன். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. தவறு பண்ணும் போதும் ஐயா மதீனமான ஒரு செயல் வந்திருக்குது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி, இதுவரைக்கும் கிருபையா எனக்கு இறங்கினவர் இனிமேல் எனக்கு கிருபையா இறங்கும். தம்பி கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. முடிய போது, இனி கண்ணடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சோத்திரம். அல்லேலூயா. சத்தியம் உள்ள போயிருந்தா நல்லது. வாரத்துக்கு சில பேர் ஒரு நாள் தான் வரைக்கும் அந்த சத்தியம் உங்கள் இருதயத்தில் போகணும். அல்லேலூயா. இந்த கடந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் செவ்வாய்க்கிழமை சத்தியம் கேட்டாங்க, சண்டே ஈவினிங் ஊழியர் கூட்டத்தில் சத்தியம் கேட்டாங்க, செவ்வாய்க்கிழமை மாலை கூட்டத்தில் வந்து சத்தியம் கேட்டாங்க, அப்புறம் வெள்ளிக்கிழமை வாஸ் ஜபத்தில் வந்து சத்தியம் கேட்டாங்க. இப்போ வெளியில் போனோம் நாங்கள், வியாழன் வெள்ளி இல்லையா, வியாழன் வெள்ளி 2 நாள் போனோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டவர் 4 வார்த்தைகள் கொடுத்தார், அதை சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களை பாதுகாத்துட்டே வரும். ஆனால் சில பேர் வாரத்துக்கு ஒரே நாள், தினமும் உங்களுக்கு தனி ஜெபம் அவசியம். தினமும் என்ன தேவை? தனி ஜெபம் அவசியம். அல்லேலூயா. தனி ஜெபத்தில் தான் உங்களுக்கு கிருபை பெருகும். தினமும் வேத வாசி அவசியம், வேத தியான வாசிப்பு அவசியம், விற்றக்கூடாது. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிருபைகளை கொண்டு வரும். நேராக போய் பாதத்தில் வந்துட்டான். ஆண்டவரே கிருபையின்படியே இறங்கினாரா இல்லையா? அவர் தயவா இறங்கினார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்டான், தவற ஒத்துக்கிறான். உமக்கு பார்வைக்கு முன்பாக ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் வெளியங்கரமா இருக்கிறது. அல்லேலூயா.
ஆமா, உன் நாம மகிமைப்படும்படி உன் சமூகத்தில் அதை அறிக்கையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி தன் தவற தன் மீறுதலை அறிக்கையிட்டு கிருபை கிருபையா எனக்கு இறங்கும்னு ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் அவனை மன்னித்து, அதான் அந்த பாடல்ல பார்த்தோம், அவன் செய்த போது உன்னை என்ன செய்தேன், ஆமா உன்னை நோகடித்தேன், ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என்ன கிருபையா என்னை உணர்த்தி நடத்துனீங்க, கிருபையா என்னை மன்னிச்சீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தாவீதுக்கு அந்த உணர்வு இருந்ததுனால தான் போறான். சில பேர் என்ன தப்பு பண்ணிட்டேன், பெருசா தப்பு பண்ணிட்டேன், அல்லேலூயா, கொன்னனா கொலை பண்ணனா திருடுனான்னு கேட்பான். அப்பப்போ கேட்குறவங்களாம் என்ன பண்ணுவான், நான் என்ன பெரிய பாவம் பண்ணிட்டேன், அல்லேலூயா, திருடுனா கொலை செய்தனா அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, டே பாவமா, நீ தாயின் கருவில கற்பந்தரித்ததே பாவத்துல தான் கற்பந்தரித்தேன்னு வேதம் சொல்லுது. இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே சொல்றது கிடையாது. ஒரு அலையில ஆமென் சொல்லுங்க. நீ தாயின் கருவில பாவத்திலே கற்பந்தரித்தா என்று வேதம் சொல்லிருச்சு, அவ்வளவுதான். அங்க நீ பிறந்து வரதே இந்த பூமியில கர்த்தர் இன்னைக்கு மனுஷனுக்கு வச்ச கிருபையினாலதான். கிறிஸ்து இயேசுவின் சிலுவையின் மரணத்தினால் உண்டான கிருபை தான் இன்னைக்கு மனிதன் மேல அவன் பாவத்துல கற்பந்தரித்தாலும் வந்து ஒரு நாள் இந்த மன்னிப்பை பெறுவான் நம்பிக்கையோடு இந்த மனுகுலத்தை காப்பாத்திக்கிட்டு வரார். அந்த கிருபைக்குள்ளதான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அந்த கிருபை எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறது. அதுதான் அவன் சொல்றான், காலையில் எழுந்து உம்முடைய கிருபையில மகிழுவேன், உம்முடைய கிருபையை நினைப்பேன், உம்முடைய கிருபையை துதிப்பேன், எனக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான். எந்த நேரத்தில் அவன் வேலையாட்களை என்ன செய்தான், கொல்லுவதற்கு அவன் ஏவல் ஆட்களை அனுப்பிய போது, அவன் தேவனால காப்பாற்றப்பட்ட போது இந்த பாடலை பாடி கிருபை தான் என்னை காத்ததுன்னு மகிமைப்படுத்துகிறான். ஒவ்வொரு கட்டத்திலும் அவனுக்கு நெருக்கம் வந்தபோது, அவனுக்கு தலைகுனிவு வந்தபோது, அவன் வாழ்க்கையில பாவம் வந்தபோது எல்லாத்துக்கும் தேவன்கிட்ட சரண்டரானா, தேவனுக்கு தன்னை தேவனிடத்துல சார்ந்து கொண்டா, கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதான் தாழ்மை. தேவனிடத்துல சார்ந்து கொள்வதுதான் தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு வாய் திறந்து சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ தாழ்மையிலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். எல்லாம் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. எல்லாம் மகிமைப்படுத்தி கிருபைக்கு அர்ப்பணிங்க, கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்.